மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீப காலத்தில் ஒரு அறிக்கை ஒன்று ஆம்னி பேருந்தினுடைய உரிமையாளர்கள் சங்கம் என்ற பெயரில் ஒரு டுபாக்கூர் ஜெயபாண்டி என்றவர் ஒரு அறிக்கை வெளியிடுறார். என்ன அறிக்கைன்னு கேட்டிங்கன்னா, அதாவது திமுக அரசில் பர்மிட்டுக்கு 5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினாங்க ஆர்டிஓ அலுவலகத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போல்லாம் எந்த லஞ்சமும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் நல்ல ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அத்தனையும் பொய்யான இந்த டுபாக்கூர் ஜெயபாண்டியன் அவர்கள் பொய் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த சங்கம் ஆமணி பேருந்துகளுடைய உரிமையாளர் சங்கம் என்பது பல பேர் வச்சிருக்காங்க. அதில் அன்பழகன் என்பவர் தான் ரொம்ப திறமையான, அதாவது அந்த ஆமணி பேருந்தினுடைய உரிமையாளர்களை அரவணைச்சு போகிறது, டிரைவர்லாம் அரவணைச்சு போகிறது நல்லபடியாக அவர் நடத்திட்டு இருக்காரு. அந்த சங்கத்தை உடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டுபாக்கூர் ஜெயபாண்டியன் அப்படின்றவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கார். அன்பழகன் என்பவர் கடந்த கால ஆட்சியில் பொங்கல், தீபாவளி, நல்ல பண்டிகைலாம் வரும்போது சீசன் டைமில் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஆமணி பேருந்து கட்டணத்தை குறைப்பதற்கு அமைச்சரோட சேர்ந்து பேசுவாங்க. அமைச்சர் சொல்லுவார், நீங்கள் இவ்வளோதான் கட்டணம் வாங்கணும், கூட்டம் நெரிசலாக இருக்கும், நீங்கள் கரெக்டாக பர்மிட்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும், டிரைவர்லாம் ஒழுக்கமாக இருக்கணும், இந்த கட்டணத்தோடு நீங்கள் பயணத்தை தொடங்கலாம், நீங்கள் வாகனத்தை ஓட்டுங்கன்னு சொல்லி ஆமணி பேருந்து அன்பழகனுக்கு ஒரு உத்தரவு கொடுப்பாரு. அன்பழகனும் அதுதான் பண்ணுவார். அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் தாறுமாறாக இப்போ கோயம்புத்தூர், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வராங்கன்னா 2000 ரூபாய்னா 4000 ரூபா வாங்குறது, 10,000 ரூபா வாங்குறது மதுரைக்கு, இப்படி பல்வேறு கட்டணத்தை உயர்த்துவாங்க. அதையெல்லாம் அன்பழகன் கண்டிப்பார். எங்கள் சங்கத்தில் இல்லை, அவங்க தாறுமாறாக மக்களுக்கு அரசு சொல்கிற கட்டணத்தோட அதிகமாக வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவரே கண்டனத்தை சொல்லுவார், அமைச்சர்கிட்டையும் பேசுவார். இப்படிலாம் நடக்கிற சூழ்நிலையில் இந்த டுபாக்கூர் சங்க தலைவர் பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய கடந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்மிட்டை ரினியூவல் பண்ண மாட்டான் இந்த ஆள். இந்த ஆள் என்ன பண்ணுவார்னா, பர்மிட்டை ரினியூவல் பண்ணாமையே ஓட்டுறது பஸ்ஸை. இவன் சங்கத்தில் இருக்கிற சில களவாளிகளை சேர்த்துக்கிட்டு பர்மிட்டே வாங்க மாட்டான், அரசுக்கு வரியே கட்ட மாட்டான் அந்த ஆள். அப்படி இந்த பொங்கல் பண்டிகையில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஓமலூர் பக்கத்தில் ஒரு டோல்கேட் இருக்குது, சுங்கச்சாவடி கட்டணம். அதில் அரசு அதிகாரிகள்லாம், ஆர்டிஓ வட்டார போக்குவரத்து அதிகாரிகள்லாம் ஒரு டீமாக தணிக்கை பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் நேரத்தில் அமைச்சர் சொல்லிருக்காரு, எல்லா வாகனத்தையும் தணிக்கை பண்ணணும், யார் அதிக கட்டணம் வாங்குறாங்களோ அந்த பஸ்ஸை பிடித்து அந்த பயணிகளுக்கு அந்த கட்டணத்தை திருப்பி செலுத்த சொல்லணும், அவங்க மேலே அபராதம் போடணும்னு சொல்லி அமைச்சர் சிவசங்கர ஒரு உத்தரவு போடுறாரு. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற கதை. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த டுபாக்கூர் என்ன பண்ணுறான்னா, இந்த பர்மிட்டுக்கெல்லாம் கட்டணமே கட்டுறது கிடையாது, வரி கட்டுறதே கிடையாது, ஓட்ட வேண்டியது இஷ்டத்துக்கு. அப்போ அதிகாரிகள் சுரேஷ் ஜேடிசி தலைமையில் ஒரு 10க்கு மேற்பட்ட அதிகாரிகள், ராஜமாணிக்கன்றவர் இப்போ ஓமலூரில் பணியாற்றுறாரு மோட்டார் வாகன ஆய்வாளராக. இது போன்ற அதிகாரிகள் ஒரு டீமாக சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு டீமாக இரவில் செக் பண்ணுறாங்க, வாகனம் தணிக்கை பண்ணுறாங்க. அப்போ இந்த ஆள் வாகனம் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு பர்மிட் கிடையாதுயா, பர்மிட் இல்லாமல் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிற, இது தவறானது, அரசுக்கு வேண்டிய கட்டணத்தை செலுத்து, அப்போ தான் உன் வண்டியை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் இருக்கிற பயணிகள் எல்லாம் இறக்கி மாற்று வண்டியில் ஏற்பாடு படுத்தி அவங்கள அந்தந்த ஊருக்கு செல்வதற்கு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, பஸ்ஸை குறுக்கு கொண்டு போய் நிறுத்துறான், பஸ்ஸை நடு ரோட்டில் திருப்பி நிறுத்துறான், எந்த பஸ்ஸும் போகக்கூடாதுன்னு சொல்லி அதிகாரிகிட்ட உண்மையாக பேசி தரைக்குறவாக பேசி தகராறு பண்ணி நிறுத்துறான். நிறுத்துறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த வாகன தணிக்கை பண்ணக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலரும் ஜேடிசி சுரேஷ் சார் அவர்களும் காவல்துறை அதிகாரிக்கு தகவல் கொடுக்குறாங்க. காவல்துறை அதிகாரி வந்தோடனே அவன் தப்பிச்சு ஓடி போயிடுறான், டிரைவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இந்த டுபாக்கூர் ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டை வீசினுவேன், இந்த மாதிரி ஆள் இப்போ 500 பஸ்ஸை நான் தயாராக வச்சிருக்கிறேன், நான் எந்த ரோட்டில் ஓட்டுவேன்னு சொன்னாலும் எப்படி ஓட்டுவான். அப்போ தனியார் பஸ் பர்மிட் வாங்கி காலகாலமாக அவங்க ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, அவன் டைமில் ஓட்டுவானா அந்த ஆள், இல்லை அரசு விதித்திருக்கிற அதாவது ரூட்டில் டைமிங்கில் ஓட்டுவானா. இது யாரை ஏமாத்துற வேலை? அரசை, முதலமைச்சர் ஏமாத்துற வேலை,
போக்குவரத்துறை அதிகாரிகளை மிரட்டுற வேலை. இவன் யோக்கியமா இருந்தா கரெக்டா இந்த டுபாக்கூர் பாண்டியன்ற ஜெயபாண்டியன்றவன் கரெக்டா இருந்தானா இந்த ஆளு இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டான். இப்ப 500 பஸ் நான் கொடுக்க தயாரா இருக்குங்கிறான். அரசு விரும்பினா நான் கொடுப்பாங்கிறான். 500 பஸ் இந்த ஆள்கிட்ட எங்க இருக்கு? சங்கத்திலேயே 4 பேர் 5 பேர் தான் இருக்கான். அன்பழகன் தான் அதிகமா இருக்காரு. அன்பழகன் ஒரு சேனல்ல பேட்டி கொடுக்குறாங்க, அது தெரியலைங்க, அந்த மாதிரிலாம் நடக்கல, அந்த மாதிரிலாம் 5 லட்சம் யாரும் கேட்க மாட்டாங்க. அரசு அதிகாரிகள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 5 லட்சம் யார் வாங்குவாங்க, பர்மிட்டுக்கு 5 லட்சம் யார் கேட்பாங்க, அதெல்லாம் சும்மா சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காணொலியில் சொல்லிட்டு இருக்கிறாரு. 5 லட்சம் என்ன பஸ் ஆம்னி பஸ் உரிமையாளர்லாம் என்ன இழிச்சாங்களா, ஏமாந்தவர்களா? 5 லட்சத்தை கொடுத்து ஒரு பர்மிட் வாங்குறதுக்கு முறையா அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்தி அவர்கள் உண்டான பர்மிட்டை வாங்குவாங்க. இதுதான் நடைமுறை. முதல்ல ஆட்சியில் லஞ்சம் இருக்குங்கிற அந்த ஆட்சியில் யார் லஞ்சம் வாங்கினா, எந்த ஆர்டி ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கினான்னு நீ சொல்ல வேண்டியதானே? யோக்கியமான ஆள் தானே, கரெக்டான நடக்கிறீல்ல? அப்போ யார் எந்தெந்த ஆர்டிஓ என்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கினான்னு சொல்லு. சும்மா பொத்தாம் பொதுவானா ஒரு 10 மைக்கை வச்சுக்கிட்டா எதாவது வேணாலும் பேசிடுவியா நீ? தயவுசெய்து இந்த ஜெயபாண்டியன் டுபாக்கூர் ஆம்னி சங்க உரிமையாளர் இதை கவனிக்கணும். இப்போ இந்த ஆட்சியில் ஆர்டி ஆஃபீஸில் யாருமே லஞ்சம் வாங்குறது இல்லை, உண்மைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா புதிய ஆட்சி எப்படி நடக்குதுன்னு தெரியாது, யார் வர்றாங்கன்னு தெரியாது. இந்த சூழ்நிலையில் அவங்க யாருமே கைவிட்டு பெறுவது கிடையாது. கடந்த கால ஆட்சியிலையும் இந்த டுபாக்கூர் ஜெயபாண்டியன் சொல்கிற மாதிரி யாரும் லஞ்சம் வாங்கினது கிடையாது, ஒரு பர்மிட்டுக்கு 5 லட்சம் வாங்கினது கிடையாது. குறிப்பாக சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டினுடைய ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, 10-40 நாள் ஆயிடுச்சு, எங்களுக்கு பர்மிட் ரினியூவல் கிடையாது, எஃப்சி கிடையாது, புது பர்மிட்டுக்கு ஆர்டர் கிடையாது, நாங்கள் அதாவது நேம் டிரான்ஸ்ஃபர் கிடையாது, இது நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்றாரு. தகவல் சொல்றப்போ நம்மளுடைய யூடியூப்லேயே நம்ம போடுறோம். அரசுக்கு பழைய டிசிக்கும் போக்குவரத்துறை அமைச்சருக்கும் நம்ம சொல்றோம், ஐயா இந்த மாதிரி இவங்க கதறிட்டு இருக்காங்க, இதை செய்யுங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 10 நாளில் அதை செஞ்சுட்டாங்க. இப்போ நடைமுறையில் இருக்க அன்பழகன் உண்மையிலேயே நல்ல ஒரு இந்த ஆம்னி பஸ்ஸினுடைய உரிமையாளர் சங்க தலைவர். அவர் பல கட்டத்திலையும் போன அமைச்சர்களோடையும் அதிகாரிகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்தினவர். அவர் மக்களுக்கு பரிச்சயமானவர். இந்த 500 பஸ் டுபாக்கூர் கொடுக்குறேன்றானே அரசை ஏமாத்துறதுக்கான வேலைகள். அதாவது அரசுகிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இன்னும் ஏமாத்தணும், பஸ்ஸுக்கு பர்மிட் இல்லாமல் ஓட்டணும், பஸ்ஸுக்கு வரி இல்லாமல், அதாவது அபராதம் இல்லாமல் நம்ம எப்படியா காப்பாற்றணும், ஒரு சீட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி நிர்ணயம் பண்ணிருக்கு அரசு. அப்போ இதெல்லாம் நம்ம ஏமாற்றலாம். அப்போ நம்ம 500 பஸ்ஸை நம்ம ரோட்டில் விட்டுறலாம் அப்படின்னா நடக்கிற காரியமா? இப்பவும் சொல்கிறோம், வருகின்ற பண்டிகை காலங்களில் ஆன்லைனில் தாறுமாறான கட்டணங்கள் ஏறிக்கிட்டே இருக்குது. பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரக்கூடிய, பொதுமக்கள் செல்லக்கூடிய ஆம்னி பஸ்ஸை விரும்பி போகக்கூடிய இளைஞர்கள் பெரியவர்கள்லாம் 1200 ரூபா ஒரு கட்டணம் வச்சுருக்காங்கன்னா 1500லேருந்து அது 4 மடங்கு கூடுதலாக போகுது. அதே இந்த போக்குவரத்துறையினுடைய அமைச்சர் குறைக்கிறதுக்கு திரும்ப முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன் எப்படி பண்ணாரோ அது போன்ற இந்த ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் அன்பழகனையும் அழைச்சி இதுதான் நீங்கள் கட்டணம் வசூல் பண்ணணும், இந்த இடத்துக்கு மதுரைனா மதுரைக்கு இவ்வளவு, கோயம்புத்தூருக்கு இவ்வளவு, திருச்சிக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டணத்தை நிர்ணயம் பண்ணோம். அதை இந்த அமைச்சர் செய்யணும். இந்த டுபாக்கூர் சொல்கிறதெல்லாம் தயவு செய்து அரசு ஏற்றக்கூடாது. 500 பஸ்ஸில் இருந்தாலும் கொடுக்க மாட்டான். வேணா கேட்டு பாருங்க அமைச்சர் அவர்களே, நீங்கள் கேளுங்க, 500 பஸ்ஸை கொடுறா நான் ரோட்டில் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. எல்லாம் லக்ஸுரி பஸ்ஸு, அதெல்லாம் நிற்கவும் முடியாது. இவன் ஊரில் சர்வீஸ் ரோட்டில் போய் ஊருக்குள்ளே கொண்டு டிக்கெட்டை இறக்க முடியுமா? 100 ரூபா 200 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டுக்கெல்லாம் இறக்க முடியாது. அத்தனையும் போய் பித்தலாட்டம் பேசிகிட்டு இருக்கிற இந்த டுபாக்கூர் யாரை ஏமாற்றுவதற்காக, பொதுமக்களை ஏமாத்துறாரா இல்லை அரசை ஏமாத்துறாரா? இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்துறை அமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சரும் கவனத்தில் வச்சு இந்த மாதிரி டுபாக்கூர்லாம் பக்கத்துலேயே வைக்காதீங்க. இவங்களெல்லாம் வச்சிங்கன்னா அந்த ஜெயபாண்டியன்ற மாதிரி ஆள் ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கம்னு சொல்லி போர்வையில் போத்திக்கிட்டு 4 பேருக்கு நிற்க வச்சுக்கிட்டு, பின்னாடி நிற்க வச்சுட்டு சேனலில் பேட்டி கொடுக்குறவனையெல்லாம் நம்பாதீங்க. இவர்களெல்லாம் கூப்பிட்டு பேசாதீங்க. அன்பு கூர்ந்தவர்களே, நாம் சொல்வது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வேண்டுகோளாக வைக்கிறோம். நல்ல ஒரு சங்கத்தினுடைய நன்மதிப்பு பெற்ற அன்பழகனை கூப்பிட்டு பேசுங்க. அவர் தான் ஆம்னி பஸ் பேருந்தினுடைய உரிமையாளர் சங்கத்துக்கு நல்ல தலைவர். அவர்கிட்ட பேசுங்க, நல்ல முடிவெடுங்க. டுபாக்கூரை நம்பாதீங்க. நன்றி. நான் உங்கள் அக்னி. இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, வியூஸ் போடுங்க. தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளை. வணக்கம்.